எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் குழந்தைகள் நல மருத்துவர், இமயம் மருத்துவமனை, நாமக்கல். ஸோ இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்ற நம்ம யூடியூப் சேனலில் குழந்தைகள் நலம் பற்றிய நிறைய வீடியோஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட வரிசையில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பேச்சு, அதாவது ஸ்பீச் டிஸார்டர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ குழந்தைங்க பேச ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம அவங்களுடைய மழலை, அவங்களுடைய முதல் வார்த்தை, இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா ரசிக்க ஆரம்பிப்போம். அண்ட் அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஃபேஸில் எஸ்பெஷலி 3 வயசு 4 வயசு குழந்தைங்க நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டட்டரிங் ஆர் ஸ்டாமரிங், இல்லைனா தமிழை திக்கு வாயின்னு சொல்கிறோம். ஸோ இந்த திக்க ஆரம்பிக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஆங்ஷியஸ் ஆகிடுது. என்னடா நேற்று வரைக்கும் குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்தானே, திடீர்னு இன்னைக்கு திக்கிறானே அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த திக்குவாய் பிரச்சனை அப்படின்றது டியூரிங் திஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், அதாவது 2 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அந்த டெவலப்மெண்டல் ஃப்ளூயன்சி சமயத்துல திக்கிறதுன்றது கொஞ்சம் நார்மல் தான். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், இல்ல சில சமயங்கள் எல்லார் முன்னாடியும் பேசும்போது குழந்தைக்கு ஒரு ஆங்ஸைட்டினால கூட வரும். அண்ட் இந்த மாதிரி திக்கிறது ஒரு வேர்டை வந்து ஸ்டார்ட் பண்ண, ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பிளாக்கா இருக்கலாம். அம்மான்னு சொல்லும் போது அம்மா அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள டியூரிங் த வேர்டு, அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நடுவில் அவங்கள ரெப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அம்மான்றது அம்மம்மா அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலுமே இதை ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த டெவலப்மெண்டல் பீரியட்ல இது கொஞ்சம் நார்மல் தான். ஸோ இல்லடா குட்டி இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப செல்ஃப் அவேர் ஆயிடுவாங்க. ஸோ லெட் தெம் டாக். அவங்க இதை வந்து ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்காம குழந்தைங்கள வந்து நம்ம இதை வந்து ஜென்டலாக ஹேண்டில் பண்ணாலே போதும். இது வந்து 1 வாரம் 2 வாரம் இல்லை 1 மாதம் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இதை அப்சர்வ் பண்ணலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல குழந்தைங்க இந்த மாதிரி பண்றாங்கன்றத அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் இது இன்கேஸ் 1 மந்த்துக்கு மேல குழந்தைங்க வந்து ரெகுலரா ஸ்டாமர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ, இல்ல ரொம்ப இன்க்ரீஸ்டா இருக்கு, முதல்ல வந்து எப்பயாவது சொல்லுவாங்க டாக்டர், 1 வார்த்தை 2 வார்த்தைன்னு எப்பயாவது இருக்கும். இப்போ இந்த ஒரு 2-3 மாசமா குழந்தை வந்து திக்காம பேசுறதே இல்லை. எனி சிச்சுவேஷன், வீட்டில் மட்டும் இல்லை வெளியில போனாலும் குழந்தை திக்கிறான், எங்க முன்னாடியும் அப்படிதான் இருக்கான்னும் போது டெஃபினெட்லி இட் நீட்ஸ் எவாலுவேஷன். எதனால குழந்தை அப்படி பேசுறாங்க அப்படின்ற எவாலுவேஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்பீச் தெரபிஸ்ட் இல்லைனா ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்னு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்டர்வென்ஷன், அவங்களுடைய ரோல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பேரண்ட்ஸ் ரொம்பவே இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்கவே வேண்டாம். இதை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். பட் இன்கேஸ் இது வந்து 5 வயசுக்கு மேலே இல்லை அடலசன்ட் பீரியட், ஒரு டீனேஜரோ அடல்ட் பீரியட், பெரியவங்களுக்கு திடீர்னு வந்து திக்க ஆரம்பிக்குது, பேசும்போது கொளருது, வாய் கொளறல் இருக்கு, இல்லை திக்காம அந்த பிளாக் இல்லாமல் அவங்களால பேச முடியல அப்படிங்கும் போது தான் அது பெத்தாலஜிக்கல். அப்படின்னா அதுக்கு எதனால வருது அப்படின்றத உடனடியாக நம்ம சரி செய்ய பார்க்கணும். ஸோ டியூரிங் திஸ் 2 years to 5 years நீங்கள் வரி பண்ண வேண்டாம். பட் டெஃபினெட்லி ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் உங்களுடைய பீடியாட்ரிஷனை அணுகுங்க, எதனால அப்படின்றத நம்ம பண்ண முடியும். பட் பியாண்ட் திஸ் ஏஜ் இட்ஸ் டெஃபினெட்லி பெத்தாலஜிக்கல். ஸோ இதுக்கு இன்டர்வென்ஷன் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அண்ட் இந்த 2 to 5 years ஏஜில் குழந்தைங்க நிறைய டிவி பார்க்குறாங்க, எஸ்பெஷலி கார்ட்டூன்ஸ்லேயே ஒரு சில கார்ட்டூன் கேரக்டர்ஸை வந்து குழந்தைங்க இமிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டட்டரிங் ஆர் ஸ்டாமரிங் பற்றின, இல்லை ஸ்பீச் டிஸார்டர்ஸ் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. டெஃபினெட்லி நான் எல்லாத்துக்கும் விடைகள் தரேன். தேங்க்யூ ஸோ மச்.